இன்றைக்கு நம்ம எல்லாம் சொல்லுகிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அப்படின்னு சொல்லுகிறோம். என்னைக்காவது வேத புத்தகத்தை எடுத்து நீங்க உங்க கையில ஒரு பெண் இருக்கிறதா வேத புத்தகத்தை வாசிக்கிற வேலையில இல்ல மார்க் பண்றதுக்கு ஏதாவது வைத்திருக்கிறீங்களா, இல்ல ஏதாவது குறிப்பெடுக்க ஒரு டைரி வைத்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டேன் இவ்வளவு காலம் சொல்லுகிறீங்க, என்னைக்காவது நீங்க வேத புத்தகத்தை வாசிக்கிற வேலையில அங்க அந்த வேத புத்தகத்துல அந்த வசனத்தை மார்க் பண்ணவோ இல்ல அண்டர்லைன் பண்ணவோ இல்ல அப்படின்னா அதை குறிப்பெடுக்கவோ என்னைக்காவது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க செய்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் செய்யாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இடத்துல உண்மையாகவே தேவன் விரும்புகிறபடி நம்ம இடத்துல ரட்சிப்பு என்ன செய்யல, இன்னும் பூரணப்படவில்லை. ரட்சிப்புக்குள்ள இன்னும் நாம் சரியா வரல. வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்காத எந்த ஒரு பிள்ளை நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறியா, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறியா, கேட்ட அந்நிய பாச ரிக்கிரி பிக்கிரி சிக்கிரி பேசுறியா? ஆமா, இதெல்லாம் பழக்க பாசங்க. இதெல்லாம் சபையில நான் சொல்லுவேன், சும்மா வாயில வந்ததெல்லாம் போட்டு உடைக்காத. ஆமா, நிறைய பேரை பார்க்கிற டாம் டீம் டமால்மா என்னதுன்னு கேட்டா அந்நிய பாசங்கிறது என்னது, எங்கேயோ குண்டு உளுந்த சத்தத்தை போட்டுட்டு இங்க என்ன செய்யணும், அந்நிய பாச பேசுறதுக்கு நான் தடை கிடையாது. அந்நிய பாச நானும் பேசிக்கிறேன் தெய்வ பிள்ளைய. அந்நிய பாசங்க அந்நிய பாசை, ஆமா, மற்ற ஒரு பாஷையை பேசுவது அந்நிய பாஷை. இவன் கேட்டா நான் தூதர் பாஷையை பேசுறேன்றான். ஏன் அப்படின்னா தூதருக்கு மேலா இருக்கிறான்ல, அதனால தான் அவ்வளவு பரிசுத்தம், அதனால தூதர் பாஷைக்குள்ள போயிடுறான். அப்போ அவன் நமக்கு தெரியாது, டாம் டீம் டமால்னு சொன்னா அது தூதர் பாஷைன்றான் இல்லையா? ஆமா, ஒரு சபையில பாருங்க அந்நிய பாஷை பேசுறாங்க அப்படின்னா நீங்க பாருங்க, முன்னுக்கு ஒரு ஆள் பேசுவாங்க ரிக்கிரி பிக்கிரி சிக்கிரின்னா சபை முழுவதும் ரிக்கிரி பிக்கிரி சிக்கிரி தான் பேசுமே ஒழிய வேற எதையுமே பேசாது. இந்த 4 வார்த்தையை தான் சபை முழுவதும் பேசும். சரியா? ஆமா, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்க அந்நிய பாஷை பேசிடுவாங்க. இதெல்லாம் அந்நிய பாஷை கிடையாதுங்க. அந்நிய பாஷை கர்த்தர் கொடுத்தா பேசணும். டமால் டிமால் சொல்றான், என்ன கேட்ட டமால் டிமால்ங்கிறா, டாம் டீம் டும் அப்படிங்கிறா, எல்லாமே அந்நிய பாஷையா? இதெல்லாம் என்னதுங்க? சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு அந்நிய பாஷை. ஆமா, ஒரு பகுதியில் ஒரு ஊழியக்காரர் பேசினாரு அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி பேசினாரு. ரொம்ப அழுத்த திருத்தமா அவருக்கு ஹிந்தியில கெட்ட வார்த்தையை சொல்றாரு. சரியா? ஆமா, அதை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் பேசுறாரு அந்நிய பாஷைன்னு. அதை இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அதை கற்று இங்க வந்து பேசுறாரு. அவரோட தொடர்புல இருக்கிற சில பேரு அந்த பாஷையை பேசும்போது இது என்ன கெட்ட வார்த்தையை போடுறான் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படியெல்லாம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, என்ன பேசுற ஏது பேசுறோம், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் பேசுறாரு, அதை இவன் பேசிடுறான். அது எப்படி வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க பேசுறதை கேட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அதைத்தான் நம்ம பேசிக்கிறோமே ஒழிய நமக்கு தேவன் தந்து பேசல. தேவன் தந்தா தாராளமா மணிக்கணக்கா பேசுங்க. சும்மா வாயில வர்றதெல்லாம் பேசி இது அந்நிய பாஷைன்னு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அந்நிய பாஷை அப்படின்னா அந்த பாஷையை நீ ரெக்கார்ட் பண்ணி போட்டு பாரு, அதுக்கு விளக்கம் இருக்கும். அது என்ன ஆண்டவர் பேசினாருங்கிறது தெரியும். ஆமா, அதை விட்டுட்டு வாயில வந்ததெல்லாம் பேசி என்னன்னு கேட்டா அந்நிய பாஷை. எல்லாரும் அதே தான். சபையில பார்த்தா வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும், 4 வாரம் இருக்கு, பார்த்தா அந்நிய பாஷை பேசிடுவான். என்ன அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்கல்ல, ஆமா சிக்கிரி பிக்கிரி பிக்கிரி பிக்கிரின்னு சொன்னாங்கல்ல, நானும் அதே தான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப வேற ஏதாவது பேசுவீங்களா? அவர் மாத்தினா நான் மாத்துவேன். ஆமா, இதேதான் இன்னைக்கு சபைகள் எல்லாம் என்னது அப்படின்னா கேட்டா சொல்லுவாங்க அந்நிய பாஷை. நீ அந்நிய பாஷை பேசு, 2வது பேசு, அந்நிய பாஷை பேச எனக்கு தடையே கிடையாது. அதை விட மேல என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம். உடனே பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்புன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா வேகமா கையை தட்டுறது, என் மேல குளிருது, வெக்க அப்படி அடிக்குது, ஒரு வெப்பம் தாக்குது. ஒன்னும் தாக்காது. உன் மேல தேவ ஆவியானவர் இறங்குறாரு அப்படின்னா உனக்கு தெரியும் தேவ ஆவியானவர் உன் மேல இறங்குறத. ஆமா, ஒருத்தன் குளிருதுங்க, ஒருத்தன் வெக்க அடிக்குதுங்க, ஒருத்தன் ஆமா வெக்க அடிச்சு அக்கினி அபிஷேகம், குளிர்ந்த குளிர் அபிஷேகம், இப்படி எல்லாம் என்னது சபைகளுக்குள்ள ஆமா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்குறது நல்லா தெரியுங்க. ஆமா, இசைக்கருவியை இசைக்கிறதன் மூலம் அல்ல. ஆமா, மணிக்கணக்கு, அதாவது ஆள் கடலிலே ஒரு தனி அறையிலே எனக்கு இசை போடுவதற்கு ஆள் கிடையாது, பாட்டு படிப்பதற்கு ஆள் கிடையாது. முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிற வேளையிலே ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கி மணிக்கணக்கு
எனக்காக ஆமா தேவ பிள்ளையே தாங்க முடியாத ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஆண்டவரை என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, போதும் சொல்லுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகங்களை பெற்று என்னது முதல் நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகத்தினால் தூக்கி எறியப்பட்டவன் தேவ பிள்ளையே. அப்படிப்பட்ட அபிஷேகம் நம்ம எதை உணர்ச்சி வசப்பட்டு வேகமா கையை தட்டுறதுனாலயோ இல்ல இசைக்கருவியை வேகமா இசைக்கிறதுனாலயோ இல்ல அப்படின்னா சும்மா அதாவது கையை வேகமா தட்டி இசைக்கருவியை இசைக்கிறதுனால இதனால எல்லாம் அபிஷேகம் வராதுங்க. நம்ம பரிசுத்தமா இருந்தா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாங்க, அபிஷேகத்தை கொடுக்கிறாங்க. அப்ப தேவ பிள்ளையே இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற நம்ம உண்மையா தேவனுடைய வசனத்தை கை கொண்டு தேவனுடைய வசனத்தை வேத புத்தகத்தை எடுத்து உண்மையா வாஞ்சையோடு கூட என்னைக்காவது அமர்ந்திருந்து நம்ம வாசிச்சிருக்கிறோமா, நம்ம கேட்கிறோம் வேதம் வாசித்திருக்கலாம்னா ஆமா வாசித்தோம் அப்படின்னு கையை தூக்கிடுவாங்க. எவ்வளவு வாசித்தீங்க அப்படிங்கன்னா ஒரு வசனம் வாசிச்சேன். ஆமா ஆர்ப்பரிப்புங்க, அவரை மாதிரி ஆளே கிடையாதுங்க. இந்த ஒரு வசனத்தை வாசிச்சவர் கையை தூக்கிட்டா இருப்பாருங்க. ஆமா என்ன அருமையான ஒரு பகுதி. ஆமா வேதம் வாசிச்சீங்களா? வாசிச்சோம். ஒரு அதிகாரம் வாசிச்சோம். ஆமா எங்க வாசிச்சீங்க அப்படின்னா சங்கீதத்துல அங்க 133 34 அங்க எங்க எல்லாம் குறைய வசனம் இருக்கு அங்க போயிடுறது இல்லையா? ஆமா இப்படி எல்லாம் வாசிச்சுட்டு டெய்லி அதே தான் வாசிக்கிறது. இதுதான் வேதம் வாசிக்கிறது. இதுவா நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். ஆமா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஆக்கம் இதுதானா? ஆமா நமக்கு வாஞ்ச இருக்கணுங்க. சோறு திங்கிறதுக்கு எவ்வளவு வாஞ்ச நமக்கு, அதாவது காலையில சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், இரவுல சாப்பிடணும், இதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். இவ்வளவு வாஞ்சிக்கிற இந்த சரீரம் அதை விட மேலாக ஆத்ம உணவை புசிப்பதற்கு இன்னும் அதிக வாஞ்சிக்க வேண்டும். தேவ பிள்ளையே விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆமா நம்ம இன்னைக்கு என்ன கிடையாது, உண்மையான வேத வாசிப்பு கிடையாது, வேத தியானம் கிடையாது, வேதத்தின்படி வாழாமலை அர்ப்பணிக்கல. வேதம் வாசித்து பல மாதங்கள் பல வாரங்கள் ஆகிறது. ஆமா அப்படி சிலர் வாசிக்கிறார்கள், கடமைக்காக வாசிக்கிறார்கள். ஆனா என்ன கிடையாதுன்னா கருத்தாய் வேதத்தை வாசிப்பது கிடையாது. தேவ பிள்ளையே இன்றைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நியாயபரமான போதகர்கள் இந்த உலகத்திலே கண்ணீரை துடைக்கிற, ஆமா கவலையை மறக்கிற, அதாவது தேவ பிள்ளையே இன்னைக்கு என்ன ஆறுதலின் பிரசங்கத்தை, இழந்ததை திருப்பிக் கொள்வாங்கிற பிரசங்கத்தை இதெல்லாம் சொல்லுகிறதுனால தான் இன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு இன்மை காணவிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனாலே தான் சபை இன்றைக்கு பாலாய் போய் வியாபார ஸ்தலங்களாய் மாறி இருக்கிறது. இந்த பிரசங்கத்தினால பரலோகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவன் ஆவியானவர் ஆறுதலின் பிரசங்கத்தை நிறைவேற்ற மாட்டார். ஆவியானவர் கண்ணீரை துடைக்கிற பிரசங்கத்தை நிறைவேற்ற மாட்டார். ஆவியானவர் இழந்ததை திரும்ப பெறுவேன் என்று சொல்லுகிற பிரசங்கத்தை நிறைவேற்ற மாட்டார். இன்னைக்கு எங்க நீங்க எல்லா ஆளுக்கு ஒரு பேப்பர்ல டைரியில எடுத்துட்டு எழுதிட்டு வந்து ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிங்க. பிரசங்கத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் அமருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிற புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரராக நீங்க யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? மோசேக்கு ஊழியம் செய்கிறீர்களா? அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? அப்படி என்றால் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக அந்த கிருபையின் பிரமாணத்திற்கு ஊழியம் செய்கிறீர்கள். இல்லை என்றால் ஆடி பாடி நடனமாடி தோத்தரிக்கிறீர்களா? நீங்க யாரு? ஆசாப்புக்கா தாவீதுக்கா? ஆமா தேவ பிள்ளையே மோசே உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரா? மோசேயுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைத்ததா? இல்ல நடனமாடி தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிற தாவீதின் பெயரினாலே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்ததா? தாவீதின் பெயர் அதாவது ரத்தத்தினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைத்ததா? இது தாவீதுடைய ஊழியம் அல்ல, இது மோசேயுடைய ஊழியம் அல்ல, இது தாவீதினுடைய காலம் அல்ல, இது மோசேயுடைய காலம் அல்ல, இது கிறிஸ்துவுடைய காலம், இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே ஆமா மோசே உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, தாவீது உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை. தாவீதுடைய ஊழியம் ஆமா அவர் ஆடி பாடினார், ஆசாப்பு பாடினாலாம், அதெல்லாம் முடிந்தது. நியாயப்பிரமாண ஊழியங்கள் முடிந்தது. இது கிருபையின் பிரமாண ஊழியத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ பிள்ளையே